மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Please behave yourself. நம்ம மானம் தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித் குமார் தனது ரேசிங் ஆர்வத்தை தொடர்ந்து சர்வதேச அளவில் வெளிப்படுத்தி வருகிறார். தற்போது அபுதாபியின் யாஸ் மரீனா சர்க்கியூட்டில் நடைபெற்று வரும் ஏசியன் லீமான்ஸ் சீரியஸ் போட்டியில் அவர் பங்கேற்றுள்ளார். இந்த 4 மணி நேர போட்டி யாஸ் ஸ்பீட் ஃபெஸ்டிவலின் ஒரு பகுதியாக நடைபெறுகிறது. அஜித் குமார் தனது அணியுடன் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ளார். ரேஸ் டிராக்கில் அவரது ஆர்வமும் திறமையும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. ஆனால் பிப்ரவரி 10 ரேஸ் நடைபெற்ற போது டிராக்கை சுற்றி கூடிய ரசிகர்களின் நடத்தை காரணமாக அஜித் கோபமடைந்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் அஜித் குமார் ரசிகர்களால் சூழப்பட்டிருந்தார். அவர்கள் போன்களை உயர்த்தி புகைப்படம் எடுக்க முயன்ற போது அமளி செய்து ரேஸ் சூழலை சீர்குலைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அஜித் ரசிகர்களை நோக்கி கடுமையாக பேசினார். ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப், இது தியேட்டர் கிடையாதுங்க, நம்ம மானமே போகுது என்று கடிந்து கொண்டார். Please behave yourself. தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். ரசிகர்களின் இந்த கட்டுப்பாடற்ற நடத்தை ரேஸ் போட்டியின் தீவிரத்தையும் பாதுகாப்பையும் பாதிக்கும் என்பதை அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பல ரசிகர்கள் அஜித்தின் கோபத்தை ஆதரித்து ரேசிங் என்பது தீவிர கவனம் தேவைப்படும் விளையாட்டு, ரசிகர்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். மற்ற சிலர் அஜித் எப்போதும் ரசிகர்களை மதிப்பவர், ஆனால் ரேஸ் சூழலில் இது அவசியமான ஒன்று என்று கூறியுள்ளனர். அதே சமயம் ரேஸை பார்க்க வந்த சில ரசிகர்கள் மது அருந்திவிட்டு வந்ததாகவும் அதனால் தான் அஜித் கோபப்பட்டதாகவும் அதனை நேரில் பார்த்தவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது. அஜித் குமார் சினிமாவிலிருந்து சற்று விலகி கடந்த சில ஆண்டுகளாக கார் ரேசிங்கில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். துபாய் 24 மணி நேர ரேஸ், போர்சே ஸ்பிரிண்ட் சேலஞ்ச் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். அப்போது சில விபத்துகளையும் சந்தித்தாலும் ரேசிங் மீதான அவரது ஆர்வம் குறையவில்லை. தொடர்ந்து கார் ரேசிங்கில் பங்கேற்று அவரை சார்ந்தோருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.